வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 2019 கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் டைப்பிஸ்டோட ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் போயிட்டுருக்கு. ஸ்டெனோ முடிஞ்சிருச்சு, ஜூனியர் அசிஸ்டன்ட் முடிஞ்சு. எல்லாரும் வந்து என்ன கேட்குறீங்க, எனக்கு செகண்ட் ஃபேஸ் எப்போ, செகண்ட் ஃபேஸ் என்னன்னு கேட்டுட்ருக்கீங்க. செகண்ட் ஃபேஸை பற்றி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி உங்கள் டீட்டெயிலாக சொல்லலாங்கிறக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செகண்ட் ஃபேஸ் ரிகார்டிங் வீடியோஸ், இந்த செகண்ட் ஃபேஸ் ரிகார்டிங் வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேட் 3க்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கு நான் இன்னும் சொல்லலை, நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், என்ன நடக்குது என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிரேடோட கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிரேடோட கவுன்சிலிங் வந்து நம்ம 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அதுபடி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7ஆம் தேதியோட வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அதில் இருக்க வேகன்சி வச்சு தான் கேரி ஃபார்வர்ட். அதாவது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் ஃபேஸை பற்றி சொல்லுவாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜென்ரல் இந்த தடவை நடந்த இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் என்ன நடந்துச்சுன்னா, டெசிடட் விடவும் எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரியும் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 16 பிளைண்டும் டீஃபும் எடுக்க சொல்லிட்டாங்க மற்றவங்கள. இது எதனாலன்னா கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ். அதாவது இது கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ்னால் என்னன்னா, இப்போ பழைய ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபில்லப் ஆகாது, எந்த கேண்டிடேட்டுமே இல்லை அப்படின்னா அந்த வேகன்சி வந்து அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்படியே 3 வருஷம் கேரி ஃபார்வர்டான வேகன்சி என்ன ஆகும்னா அந்த கம்பெனிகளில் காமனாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு கேரி ஃபார்வர்டாக இந்த தடவை அவங்க எடுக்க முடிஞ்சு. அதாவது ஜென்ரல் பிளைண்டு, ஜென்ரல் டர்ன் டீஃப், இந்த வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில்அப் ஆயிருக்கு, கொஞ்சம் இருக்குது. இந்த 9, 1, 1, 3 இந்த வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தான வேகன்சியில் இருக்க ரிசர்வேஷன். ஸோ அதனால தான் இந்த வேகன்சி எடுக்க முடியல அவங்களால. அதே மாதிரி பிசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வேகன்சிஸ் இருக்குது. பாக்கி எல்லா கம்பெனிகளும் மேக்ஸிமம் ஃபில்அப் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே கிடச்சிடும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த தடவை கேண்டிடேட்ஸ் மொத்தம் 10 பேர் வரை தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னாச்சு, பிசி முஸ்லீம் வந்து அவங்களோட வேகன்சிஸ் ஃபுல்லாக வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. அவங்களோட வேகன்சி ஃபுல்லாக நெக்ஸ்ட் இயர் இது கேரி ஃபார்வர்டாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் பிசி முஸ்லீம் இருக்கீங்களோ, இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களோ ஸ்டெனோகிராஃபி, அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டினியூவாக படிங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா வேகன்சிஸ் இன்னும் கேரி ஃபார்வர்டு ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா 59, 60, 61, 62, 63, 64 வேகன்சிஸ் வந்து காமனாக வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் உறுதியாக வேலைன்னு வச்சுக்கோங்களேன் பிசி முஸ்லீமில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து இந்த டீஃப் ஆர்த்தோ இதுதான் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. விமன் முல்தாவும் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசியில் எல்லாமே ஃபில்அப் ஆயிடுச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி தவிர பிளைண்டு, டீஃப், ஆர்த்தோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிலையும் கேண்டிடேட்ஸ் இல்லாதனால ஒன்லி வந்து அதுவுமே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் அதே சேம் தான். நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்டார் போட்டு என்ன போட்டிருக்காங்க, கீழே வேகன்சி வில் பி கேரி ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் இயர். பட் ஆனால் இப்போ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த வருஷம் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்துச்சுன்னா அது 100% ஒன்லி எஸ்சி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ எஸ்சி அருந்ததியர் வந்து ஃபில்அப் ஆயிடுச்சு. எஸ்சி அருந்ததியர் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஃபில்அப் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SCJA ஜென்ரலில் 22, அப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 8, விமன் பிஎஸ்டிஎம்ல 1, டெஸ்டட் விடோ பிஎஸ்டிஎம் 1. அப்போ 22 + 8 32 போஸ்ட். இந்த 32 போஸ்ட்டு எஸ்சி கேட்டகரி, அதாவது எஸ்சி கேட்டகரியில் இப்போ கவுன்சிலிங் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சிலர் கிடைக்காம இருந்திருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எஸ்சி அருந்ததியர் வந்து எடுக்கலான்னு சொல்லி. அவங்க இல்லைனா மட்டும்தான், கேண்டிடேட்ஸ் இல்லைனா மட்டும்தான் அவங்களை எடுக்கிறதுக்கு விடுவாங்க. ஸோ செகண்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் செகண்ட் ஃபேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோகிரேடில் எத்தனை பேர்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி 22 + 8 32 பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த லாஸ்ட் டே போயிருப்பீங்க, எஸ்சி கேட்டகரி போயிருப்பீங்க, அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 32 பேருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறி இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9442648114க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன்.